எங்கள் அண்ணா எப்போவுமே எங்கள் கூட தான் இருப்பார். நாங்கள் எங்கள் அண்ணா கூட எப்போவுமே இருக்கோம். எங்கள் அண்ணாவும் அதே மாதிரி எங்கள் கூட இருப்பார். நாங்கள் நம்புகிறோம். அப்படியே கட்சி ஆரம்பிச்சுல வந்து அப்படியே அடிப்படை தொண்டை நான் அப்படியே மாறிட்டேன். அவரை ரொம்ப பிடிச்சி தான் அவருக்கு நான் ஓட்டு போட போகிறேன். அப்புறம் அவர் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு, நான் வந்து தனியாக தான் நிற்பேன். என்னை வந்து இப்போ கூட சொன்னார், நான் எந்த மதத்தையும் சார்ந்தும் நிற்க மாட்டேன், எந்த கட்சியும் சேர்ந்து நிற்க மாட்டேன்னு. அதுலேருந்தே எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அவரோட பர்சனல் ப்ராப்ளத்தை கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பர்சனல் ப்ராப்ளம் என்னோட தனிப்பட்ட விஷயம் நான் பார்த்துக்கிறேன், என் மக்கள் தான் எனக்கு முக்கியம், என் மக்கள் 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 அப்படின்றாரு. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டால் எங்கள் தளபதி கஷ்டப்படுறாரு, நாங்களும் கஷ்டப்பட மாட்டோம், அவரையும் கஷ்டப்பட விட மாட்டோம். பெரம்பூர் தொகுதியில் தளபதி தான், பெரம்பூர் மட்டும் இல்லை 234 தொகுதியிலேயே எனக்கு தளபதி மட்டும் தான். தளபதி தளபதி தளபதி. அதான் என் ஓட்டு தளபதிக்கு தான். அவர் தான் வருவார். எங்க ஃபேமிலி ஃபுல் ஓட்டும் தளபதிக்கு தான். அது நல்லது செய்வார், அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். செய்வார் கண்டிப்பாக. எங்களுக்காக தான் வராரு. அவ்வளோ பணம் அவ்வளோ கோடி எல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக வர்றதுக்கு அவங்களுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்காக தான் அவர் வராரு. ஏன்னா நாங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், பண்ணாதான் அவங்க வந்து வருவாங்க. எங்கள் ஓட்டு டிவிக்கே தான். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தளபதி ஃபேன் தான். என் ஹஸ்பண்டும் தளபதி ஃபேன் தான். அவரை கிட்ட பார்க்கலான்ட்டு தான் வந்தோம், ஆனால் கிட்ட பார்க்க முடியல. மதம் எதுவுமே, நான் மத சார்பற்ற ஒரு கொள்கை தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் நம்புகிறோம் அவர் வந்தால் எங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுவாருன்னு. அப்புறம் மகளிருக்காகவும் மகளிர் மீட்டிங் வந்தப்போ நிறைய சொன்னார். ஒரு அண்ணனா தாய் மாமனா நிறைய சலுகை சொல்லியிருக்காரு மகளிருக்கு. கண்டிப்பாக அவர் தான் வருவார், அவர் தான் வரணும். மாற்றம் வேணும். தளபதி டிவிக்கே தான், வேற யார். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவோம். அதுக்கப்புறம் அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் கிட்டத்தட்ட 1000 கோடி தூக்கி போட்டு மக்களுக்காக நல்லது பண்ணுறதுக்கு வராரு. இன்ஷா அல்லாஹ் நான் அண்ணா அவர் வரணும். கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை. மக்களுக்கு நல்லா செய்வார். மக்கள் ஒன்று தேடி செய்வார். இப்போவே இவ்வளோ செய்கிறாருன்னா அப்போது அவர் வந்துட்ட பிறகு நல்லா செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக அவர் தான் வருவார். ஏன்னா வந்து அவர் வந்து மக்களுக்காக மட்டும்தான் நிற்கிறாரு. அப்போ அவரை நிற்கும் போது நம்ம ஆதரவு கொடுக்காம வேற யார் ஆதரவு கொடுப்பா? இந்த மதம் அந்த மதம், ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ன்ற மதத்தை தாண்டி அவர் மக்கள்ன்ற ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் நம்புறாரு. அதனால நம்ம மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவரை கண்டிப்பாக வந்து உயர்த்தணும், சிஎம் பதவியில் உட்கார வைக்கணும். அவர் வாங்குற சம்பளத்துக்கு அவர் கால் மேட்ட கால் போட்டு 7 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அவர் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு, எப்படி அவர் சொன்ன மாதிரி அவருடைய கெரியரின் உச்சம் அதை விட்டுட்டு அவர் நம்மளுக்காக வராரு. அந்த உச்சத்தை விட்டுட்டு வரும்போது இதில் நம்ம அவரோட இந்த அரசியலாக அவருடைய உச்சமான சிஎம் பதவியில் உட்கார வைக்கணும். இந்த உச்சம் விட்டால் அடுத்த உச்சம் சிஎம் பதவி தான்.